முருகன் அருளால நம்ம சாப்பிட்ருக்கோம். இன்னைக்கு நம்ம வயிறார சாப்பிட்றோம்னா, அது முருகன் அருளால தான். பசி இருக்கும்போதே சாப்பிடணும்னு சொல்லுவாங்க. பசி வந்தா பத்தும் பறந்துரும்னு சொல்லுவாங்க. அதே மாரி நம்மளுக்கு பசி போயிடுச்சுன்னா, நம்மளால சாப்பிடவே முடியாது. பசின்ற ஒரு விஷயம் நமக்கு இருக்கிற வரைக்கும் தான், நமக்குள்ள ஒரு அற்புதமான ஒரு விஷயம் இருக்குதுன்னே அர்த்தம். பசி போயிடுச்சுன்னா, நமக்கு எல்லாமே போயிட்ட மாரி தான். பசி இருந்தா தான் நமக்கு நம்மளுடைய உடல் வந்து ஆரோக்கியமா இருக்குதுன்னு அர்த்தம். அதனால இந்த ஒரு ஜான் வயித்துக்கு கூட சாப்பாடு இல்லாம எத்தனையோ பேர் எப்படியெல்லாம் கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. நம்பளும் அது மாரி தான் கஷ்டப்பட்டுட்டு இருக்கோம். அந்த சாப்பாடு தான் நம்ம நெறைய நேரத்தில நம்ம வீணடிக்கிறோம். யாராவது நம்மள ஏதாவது சொல்லிட்டாங்கன்னா, நம்ம வயித்துக்கு பட்னி போட்டுடுறோம். யாராவது நம்மள வந்து ஏதாவது ஒண்ணு சொல்லி மனச கஷ்டப்படுத்திட்டாலும், ஏதோ நமக்கு பிடிக்காத மாரி நடந்துட்டாலும், ஒரு வேதனையான ஒரு விஷயம் நமக்கு நடந்தாலும், நம்ம சாப்பிட்றதே கிடையாது. அந்த ஒரு தப்ப மட்டும் நம்ம எப்பவும் செய்யக்கூடாது. ஏன்னா, கோடி கோடியா பணம் இருக்கிறவங்களும் இன்னைக்கு சாப்பிட முடியறதில்ல. ஏதோ ஒரு நோய் அவங்களுக்கு இருக்குது. பத்திய சாப்பாடு தான் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. வயசு இருக்கும்போது, ஆரோக்கியம் இருக்கும்போது நம்ம வந்து சாப்பிட்டுடணும். அதே சாப்பாடு தான் எத்தனையோ பேர் வந்து அத வந்து சாதமே அந்த டைம்ல இல்லேன்னு ஏங்கக்கூடியவங்களும் இருக்காங்க. நம்ம சாப்பாட வீணடிக்கவே கூடாது. கடவுள் நமக்காக படைக்கப்பட்ட ஒரு அற்புதமான விஷயம் தான் அது வந்து சாப்பாடு. எவ்வளோ கஷ்டப்பட்டு விவசாயிகள்லாம் அந்த ஒரு நெல்லு மணிய உருவாக்குறதுக்கு எவ்வளோ கஷ்டப்படுறாங்க. நம்போ அனாவசியமா ஒரு சாப்பாட வீணாக்குறதும், அதே மாரி நம்ம உடம்பையும் வீணாக்கிறோம். நம்ம வயிறுன்ற விஷயம் எவ்வளோ ஒரு அற்புதமான விஷயம் தெரியுங்களா? அத நம்ம சாப்பிட்டு அந்த சாதம் வந்து செரிச்சு நம்ம உடல் நலத்த வந்து பாதுகாக்குது. எல்லா உறுப்புகளுக்கும் ரத்தத்த அனுப்புது. அவ்வளோ ஒரு அற்புதமான வயிறு. அந்த வயிறுக்கு போய் நம்ம துரோகம் பண்ணலாமா? என்னைக்குமே நம்ம வந்து ஏதோ ஒரு கோவத்திலயும், மன சங்கடத்திலயும் நம்ம சாப்பிடாம இருக்கவே கூடாது. ஏன்னா, கடவுள் இன்னைக்கு வந்து நம்மளுக்கு அருள் செஞ்சிருக்காரு. முருகன் அருளால நம்ம சாப்பிடுவோம். வயிறு நெறைய சாப்பிடுவோம். நம்ம மனசு நிறைஞ்ச மாரி ஒரு வாழ்க்கை நிச்சயம் முருகர் குடுப்பார். இன்னைக்கு நம்ம வயிறு நிறையுதுன்னா, அதுக்கும் காரணம் முருகர் தான். இன்னையும் நம்ம மனசு நிறையாம இருக்குதே, அதுக்கு ஒரு காரணம் இருக்கும். ஆனா, நம்ம மனசையும் நிறைய வைப்பாரு நம்ம முருகர். நம்பிக்கை வேணும் நம்ம வாழ்க்கையில. நம்ம நம்பின்னு தான் இருக்கோம். இன்னைக்கும் கஷ்டப்பட்டுட்டு தான் இருக்கோம். எவ்வளோ உழைக்கிறோம், எவ்வளோ ஓடுறோம். அந்த சாப்பாடுக்கு தான் நம்ம ஓடுறோம். அந்த பசின்ற ஒரு விஷயம் ரொம்ப அற்புதமான விஷயம். நெறைய பேரு பசியே எடுக்கலன்னு அதுக்காக ஒரு மருந்தெல்லாம் சாப்பிடக்கூடியவங்களும் இருக்க தான் செய்றாங்க. அதனால நம்ம வந்து இன்னைக்கு பசி எடுக்குதுன்னா, நம்ம உடல் ஆரோக்கியமா இருக்குதுன்னு அர்த்தம். அந்த பசிக்காக நம்ம வந்து நல்லா உழைப்போம், நல்லா சாப்பிடுவோம். இன்னும் கேட்டா, பசின்னு கேட்குறவங்க கிட்ட நம்பளால முடிஞ்ச ஒரு சாதம், அவங்களுக்கு ஏதோ ஒரு சாதம் நம்ம வாங்கி குடுத்தோம்னா, அவங்க பசிய நம்ம ஆத்துனோம்னா, நம்ம முருகர் ரொம்ப சந்தோஷப்படுவார். ஏன்னா, எப்பவுமே தானத்திலேயே சிறந்த தானம் அன்னதானம் மட்டுமே. அந்த அன்னதானம் நம்மவும் பண்ணுவோம். அந்த சாதத்தையும் நம்ம வீணடிக்காம, நம்ம வயித்துக்கும் துரோகம்